ஜவைஜக் ஃப்ரம் ஜவாத் வெட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மாற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு நபரை சேர்க்கணும்னா கூட ரொம்ப யோசனை பண்ணி தான் சேர்ப்போம். பொதுவாக ஒரு விழாவுக்காக ஒரு பத்திரிக்கை வைக்க போனா கூட நல்லவனா கெட்டவனா அவன் வரக்கூடிய சமயத்தில் மற்ற என்ன நினைப்பான், திடீர்னு வந்து 2 போலீஸ் நின்றா அவனை அரெஸ்ட் பண்ணி போறாங்க. பட் நமக்கு கெட்ட பேர் ஏற்படுது இல்லையா? அதனால அதையெல்லாம் நினைச்சு கூட இன்னைக்கும் கல்யாண பத்திரிகை கொடுக்கக்கூடிய, மற்றபடி விழாக்களுக்கு பத்திரிகை அழைப்பு கொடுக்கக்கூடிய சில பேர் யோசிச்சுதான் வந்து சில பேருக்கு பத்திரிகையை வைப்பாங்க, அந்த வீட்டுக்கே போவாங்க. ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அப்படியே கிடையாது. எல்லாத்தையும் அழைச்சு உள்ள போட்டுக்கிட்டாங்க. ரவுடியிலேருந்து, கஞ்சா பொறுக்கியிலேருந்து, ஃப்ராடு, பித்தலாட்டம், மற்றபடி வந்து பாலியல் வன்கொடுமை செய்தவர்கள், கொலை குற்றவாளிகள், இப்படி எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டு போடுறப்ப இணைச்சுது. இன்னைக்கு வந்து பிரச்சாரம் அப்படின்னு வரக்கூடிய சமயத்துல மூஞ்சி முகத்தை காட்ட முடியாத ஒரு சூழல் அன்னைக்கு பாஜகவோட தலைமை இருந்து கொண்டிருக்கிற அப்படின்னா பகிரங்கமாக. சென்னையில வந்து டி நகர்ல அவர் ரோடு ஷோ காமிச்சிட்டு போயிட்டாரு. யாரு? மோடி. தமிழிசை அந்த அம்மா வந்து எந்த ஒரு குற்றம் இல்லாத ஒரு பெண், நம்முடைய தமிழக பெண் அந்த அம்மா. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. கரெக்டாக வந்தால் ரோடு ஷோ காமிச்சிட்டு போயிட்டாரு. அதே மோடி கோயம்புத்தூர்ல காமிச்சிட்டு போயிட்டார், மேட்டுப்பாளையத்தையும் காமிச்சிட்டு போயிட்டார், முடிஞ்சு போச்சு. ஆனால் அமித்ஷாவோட இன்னைக்கு உள்ள நுழைய முடியல. ஆமாம், தேவநாதன் யாதவ் தான் காரணம். சிவகங்கை தொகுதி பாராளுமன்ற பாஜக கூட்டணி வேட்பாளர். அவர் வந்து இந்திய மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கல்வி முன்னேற்ற கழகமா, கல்விங்கிற பேர்ல வந்து பல்லாயிரம் கோடி மோசடி செய்ததாக அவர் மேலே இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான பல புகார்கள் இன்னைக்கு தகவல் வந்தவண்ணம் இருக்கின்ற. அதன் அடிப்படையில் மயிலாப்பூர் ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் அவர் அந்த நிறுவனத்துக்கு வந்து நிர்வாக இயக்குநராக இருந்தவர்கள் 525 கோடிக்கு மேலே மக்களுக்கு பணத்தை தர முடியாமல் இன்னைக்கு மோசடி செய்தா அவர் வந்து சிவகங்கை தொகுதியில் உட்கார்ந்துருக்கிறாரு. அங்கே ஜாலியாக உட்காந்துட்டாரு. இங்கே வந்து மக்கள் கியூட நின்றுட்டு இருக்கிறாங்க. குறைஞ்ச ஒரு 300-400 பேருக்கு மேலே கம்ப்ளைண்ட் டெய்லி வந்து பணத்தை கேட்டுகிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. ஏகப்பட்ட செக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிடுச்சு. டோட்டலாக 525 கோடிக்கு மேலே கொடுத்த வகையில் வந்து செக்கு கொடுத்த வகையில், ரிட்டர்ன் ஆன வகையில் மோசடி செய்யப்பட்டதா இன்னைக்கு வந்து கணக்கு சொல்லப்படுகிறது. அந்த ஒரு மனசில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் ஓட்டு கேட்டுட்டு இருக்கிறாரு. ஒரு நாளைக்கு வந்து 2 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாராம். மாவட்டத்துக்கு 2 லட்சமா, வட்டத்துக்கு 1 லட்சமா, பூத்துக்கு 20,000மா, இந்த மாதிரி ஆராய்ச்சி தட்டு எடுத்தால் 100 ரூபாயா, ஆளை கூட்டிட்டு வர்றவங்களுக்கு 500 ரூபாயா, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கான்செப்ட். மொத்தம் இந்த தேர்தல் அந்த மனுவிலேயே வந்து அவர் சரியாக கணக்கு காண்பிக்கப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. 304 கோடி சில்லறையை என்னமோ என்னுடைய சொத்து சொல்லி போட்டு காட்டியிருக்கிறார். தமிழகத்திலே வந்து காட்டப்பட்ட பல்லாயிரக்கணக்கான வேட்பாளர்களை 2வது சொத்து அதிகமுள்ள வேட்பாளர் தேவநாதன் யாதவ் தான். 304 கோடிங்கிறது ஜுஜிபி 10 மடங்குக்கு மேல அவர் சொத்து இருக்கு, அதை மறைச்சிட்டாரு. அதனால அது சம்பந்தமா ஒரு கேஸே போடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கம் போயிருந்தாலுமே கூட இந்த மாதிரி திடீரென்று அவர் குற்றவாளிங்கிற கான்செப்ட் வட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டதுனால இன்று நடக்க இருந்த காரைக்குடி நடக்க இருந்த அவருக்கு ஆதரவாக நடந்த அமித்ஷா திட்டமிட்டிருந்த ரோடு ஷோ வந்து இன்னைக்கு கட்டு பாரு. குற்றவாளிகள் மற்றபடி யார் யார் எப்படியெல்லாம் தங்களுடைய கட்சிக்குள் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இல்லாத ஒரு கட்சி பாஜக. இப்போ கூட சில கட்சிகள்லாம் இருக்கிறாங்க, விண்ணப்பம் ஃபுல் பண்ணக்கூடிய சமயத்தில் கடைசியில் கேட்பாங்க, உங்கள் மீது வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், அந்த மாதிரிலாம் இருந்துன்னா பல கட்சிகளில் நீ சேர முடியாது. ஆனால் பாஜக அப்படி கிடையாது, வந்தா போது வாரி வடிச்சு போட்டாங்க. இன்னைக்கு வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் கூட ஈடுபட முடியாத ஒரு சூழல், அமித்ஷா தன் முகத்தை காட்ட முடியாத ஒரு சூழல். மோடி காட்டிட்டு போயிட்டாரு, அந்த வகையில் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். அமித்ஷா மாட்டிக்கிட்டாரு, தேவநாதன் யாதவ் வகையில் மாட்டிக்கிட்டாரு. 525 கோடி மோசடி பண்ண வகையில் அவர் ஏகப்பட்டவங்க புகார், காங்கிரஸ் கூட புகார் கொடுத்துட்டாங்க. நம்ம போலீஸார் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எந்த நேரத்திலும் தேவநாதன் யாதவ் கைது செய்யப்படலாம். தேர்தலுக்கு முன்னால கைது செய்யப்பட்டா மக்கள் தப்பிச்சாங்க, தேர்தலுக்கு பின்னால கைது செய்யப்படுகிற அளவுக்கு இருக்கிற பட்சத்துல தோல்விதான் அவங்களுக்கு காரணமா அமையும்.
அதனால வந்து தேர்தலுக்கு முன்னாலேயே வந்து போலீஸார் நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்க மக்கள் தப்பித்து கொள்ள முடிய வாய்ப்பு இருக்கு. எதுக்கு ஓட்டை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இன்னொரு ஆளுக்கு போட்டு அவங்களா வந்து அந்த தொகுதிக்கு ஏதாவது செய்வாங்க இல்லையா? அதன் அடிப்படையில் காரைக்குடியில இன்னைக்கு நடக்க இருந்த அமித்ஷாவுடைய தேவநாதன் யாதவுக்கு ஆதரவாக இருந்த ரோடு ஷோ வந்து கட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க. ஆமா, அப்பவும் திடீர்னு கட்டாயிருச்சு. இது சம்பந்தமான ஒரு விஷயம் வந்து வந்த சமயத்தை அப்பவே வந்து அமித்ஷா கட்டாயிட்டாரு. திரும்பவும் வந்து நம்ம ரோடு ஷோ காமிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல சுத்தமா கட்டு. இன்னைக்கு மக்கள் கொதித்து எழுதிட்டு இருக்கிறாங்க. ஆமா, மயிலாப்பூர் ஹிந்து அந்த சாஸ்வத ப்ராவிடென்ட் ஃபண்ட் அந்த நிதியில ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து பணம் எங்களுக்கு வேணும், கொடுத்த செக்கெல்லாம் ரிட்டர்ன் ஆகுது. இவர் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு சிவகங்கை மாவட்டத்தில் உட்காந்துக்கிட்டு கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணிக்கிட்டு ஜாலியா அப்படியே பாராளுமன்ற தொகுதியை வேட்பாளர் அப்படியே மிதந்துகிட்டு இருக்கிறார் பாஜக சார்பா. இருந்தாலுமே கூட ரோடு ஷோ கட்டு. அதே மாதிரி தான் தென்காசியில நடக்க இருந்த ஜான் பாண்டியனுக்கு ஆதரவாக நடக்கிற இந்த ரோடு ஷோவையும் அமித்ஷா கட் பண்ணிட்டார். காரணம் என்னன்னா, அவர் மேலே இன்னைக்கு இப்போதைக்கு எந்த குற்றச்சாட்டு கிடையாது. இருந்தாலும் வந்து கொலை குற்றத்தின் அடிப்படையில் வந்து அவர் தண்டனை பெற்று உள்ளே இருந்து வந்தவர் ஜான் பாண்டியன். பார்த்தாரு, எதுக்கு ஒரு குற்றவாளிக்கு நம்ம ஆதரவாக இருந்தா அப்படின்னு மக்கள் வந்து நம்மளை தப்பா பேசுவாங்க. இன்னைக்கு ஜான் பாண்டியன் வந்து ஒரு கூட்டணியா இருக்கலாம், நாளைக்கு வந்து விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது முதல்ல யோசனை பண்ணியிருக்கோம். கூட்டணிக்கு வர்றாங்கன்னு சொல்லி போட்டு யோசனை பண்ணிட்டு சேர்த்திட்டு இப்போ ரோடு ஷோவுக்கு வந்து கட் பண்ணா அப்புறம் ஜான் பாண்டியன் நினைப்பார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? தேவநாதன் யாதவ் வந்து இன்னைக்கு வந்தது 525 கோடி மோசடிங்கிற கான்செப்ட். ஆனா ஜான் பாண்டியன் அப்படி இல்லை. ஆல்ரெடி வந்து அவரு குற்றம் செய்து சிறையில் அடைக்கப்பட்டு தண்டனை பெற்று வெளியே விடுதலையாகி வந்தவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே கூட முதல்ல தெரிஞ்ச விஷயம் தானே. அதையெல்லாம் தெரியாம முகப்பட்டம் கட்டின மாதிரி இன்னைக்கு தென்காசி ரோடு ஷோவை கட் பண்ணா அப்படி ஜான் பாண்டியன் என்ன நினைப்பார், அதையெல்லாம் விட அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க, போடுறவங்க கூட போட மாட்டான். அப்படி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? பாருங்க, 2-3 தடவைக்கு மேல இன்னைக்கு கட்டு வர்றாரு. இன்னைக்கு மதுரைக்கு வந்து அமித்ஷா வர்றாரு, வந்து திருமயத்துல சாமியை கும்பிட்டு அப்படியே திருவனந்தபுரம் வண்டி ஏறிடுறாரு. ஆமா, இப்படி ஒரு சூழல்ல வந்து பாஜக நிலைமை இருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி ரோடு ஷோ பண்ணலாமா வேணாமாங்கிற கான்செப்ட் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் பாஜகவில். அதையெல்லாம் விட வரக்கூடிய ஒரு 13ஆம் தேதி கன்னியாகுமரியில் பொன்னாருக்கு ஆதரவாக ரோடு ஷோ பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இன்னைக்கு பாஜக இருந்துட்டு இருக்காங்க. பொன்னாரை பொறுத்தவரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் நம்முடைய தமிழ் மண்ணை சேர்ந்தவராக இருந்தாலும் குற்றச்சாட்டுக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்குலாம் கிடையாது. ஒரு சாஃப்டான மனுஷன். ஆமா, தன்னுடைய நிலைப்பாட்டை கரெக்டா இருப்பார். இன்னும் சொல்ல போனா அண்ணாமலையோட நல்ல ஆளு. பாஜகவோட தலைமையில் இருந்தவர், பழைய மத்திய அமைச்சராக இருந்தவர். அவருடைய செயல்பாடுகள்லாம் வந்து ரொம்ப டாம்பிங்கமா பேச முடியாது. அதே நேரத்தில் வந்து தன்னுடைய வேலைப்பாட்டில் கரெக்டா இருப்பார். அவ்வளவுதான். அது ஒரு வகையில பாராட்டக்கூடிய விஷயம். ஒருவேளை அதுக்காக அமித்ஷா வரலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. எப்படியோ பொதுவா வந்து ஒரு கட்சிங்கிற கான்செப்ட் இதன் மூலமா சொல்லக்கூடிய ஒரு கட்சியா அப்படின்னா எத்தனை உறுப்பினர் வந்தாலும் சரிங்க. ஆமா, யாரு அவர்கள், அவருடைய பின்புலம் என்ன, அவருடைய நிலைப்பாடு என்ன, கூட்டணிக்கு யார் வந்தாலும் சரி உடனே சேர்த்து கூடாது. பாருங்க, ரோடு ஷோ நடத்த முடியுது அமித்ஷாவால. EVKS இளங்கோவனே சொன்னார், மோடி மேலேயே கிரிமினல் வழக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவர் ஒரு நேரம் வருவாங்க, நாங்கள் அவர்களை தண்டிப்போம் சொல்லி போட்டு ஒரு 1 இயருக்கு கூட பேட்டி கொடுத்துருந்தார் EVKS இளங்கோவன். அது மாதிரி வந்து இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து எல்லாத்தையுமே அக்யூஸ்டாகவும் மற்றபடி வந்து குற்றவாளிகளாகவும் சேர்த்துக்கிட்டு கூட்டணியை வச்சுக்கிட்டு அவர் ரோடு ஷோவே நடத்த முடியாத அளவு இருக்கும் பட்சத்தில் மக்கள் எவ்வாறு ஓட்டு போடுவார் அப்படிங்கிறத வந்து அமித்ஷா போன்றவர்கள் வந்து பாஜக இருக்கக்கூடிய தலைமை பிரமுகர்கள்லாம் வந்து சிந்திக்காம போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப உண்மையிலே வந்து இது பாஜகவுக்கு நம்ம இப்பவே தோல்வி ஆரம்பமாகிவிட்டு அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. அதனால வரல அமித்ஷா. ஆமா, எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. தென்காசி ரோடு ஷோவை கட் பண்ணியாச்சு, காரைக்குடி ரோடு ஷோவை கட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி 2 தடவை வந்து அது மொத்தம் இதோட 3 தடவைக்கு மேல அந்த ரோடு ஷோ கட் பண்ணிட்டாங்க. ஆமா, தன் இருக்கக்கூடிய பேரையும் காப்பாத்திக்கணுங்கிற அளவுக்கு இன்னைக்கு பாஜக இருக்கக்கூடிய சமயத்துல மக்கள் எவ்வாறு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? கட்டாயமா பாஜகவுடைய தோல்வி வந்து தமிழகத்தை பொறுத்தவரை எழுதி வைக்கப்பட்டது அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.